ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. பில்லி சூனியம் பண்றீங்களான்னு உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. பில்லி சூனியங்கிறது நம்ம எல்லாம் வேற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். பில்லி சூனியங்கள் பண்றது அப்படி பண்றாங்க. மத்த மாதிரி பில்லி சூனியங்கிறது ரெண்டகம் பண்ணுதல். நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு செய்யாம இருக்கிறது ரெண்டகம், பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது. ஏசப்பா உங்களுக்கு நான் பரிசுத்தமா வாழ்வேன், உமக்காக நான் வாழ்வேன், உமக்காகன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மனுஷனுக்காக வாழ ஓடிடுவாங்க. இயேசுக்காக தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ஏசப்பா நான் மறித்தாலும் உமக்காக மறிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துன்னா மனுஷனை தேடி ஓடிடுவாங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது. பில்லி சூனிய பாவம் பண்றீங்களா? யோசிச்சு பாத்துக்கங்க. இப்படிப்பட்ட நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. வைராக்கியங்கள், கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. எதுவுமே நான் செய்யலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இதுல இருக்கிற பாவம் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கு.